திமுக கூட்டணி உடையும், திமுக கூட்டணிக்குள்ள விரிசல் அப்படின்னு வாரத்துக்கு 2 முறையாவது அதிமுகவினரோ அல்லது பாஜகவினரோ தொடர்ந்து பேட்டி கொடுக்கறத பார்க்க முடியுது. அதிமுக பாஜக கூட்டணி உருவான நிலையில திமுக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் அதிமுக கூட்டணிக்கு போக முடியாத ஒரு சூழல்ல தள்ளப்பட்டிருக்கு. முக்கியமான காரணம், அந்த அளவுக்கு பாஜக எதிர்ப்பு அரசியல திமுகவுக்கு நிகரா திமுக கூட்டணி கட்சிகளும் பண்றாங்க. அப்படிங்கும்போது அதிமுக பாஜக கூட்டணிக்கு அவங்களால போக முடியாது. ஆனாலும் கூட திமுக கூட்டணியில விரிசல் அப்படின்னு அதிமுகவும் பாஜகவும் தொடர்ந்து பேசுறதுக்கு என்ன காரணம்? இவங்களோட பிளான் என்ன? இதுல தாவேக விஜய் எப்படி உள்ள வராரு? 2026 சட்டமன்ற தேர்தலுக்குள்ள திமுக கூட்டணி உடையுமா? ஒரு கட்சியாவது வெளியேறுமா? இந்த வீடியோல பார்க்கலாம். ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் ஆர்வி சரண்யா. திருச்சியில அதிமுக கொள்கை பரப்பு செயலாளர் வைகை செல்வனும் திருமாவளவனும் சந்திச்சு பேசியிருக்காங்க. இந்த சந்திப்பு குறித்து செய்தியாளர்கள் வைகை செல்வன்ட்ட கேட்கிறாங்க. அப்போ திமுக கூட்டணியில ஓட்டை விழுந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. வைகை செல்வன் சொன்னது குறித்து திருமாவளவன்ட்ட செய்தியாளர்கள் கேட்கிறாங்க. அப்போ நாங்க நட்பு ரீதியா தான் பேசணும், அரசியல் குறித்தெல்லாம் எதுவும் பேசல அப்படின்னு திருமாவளவன் அதை வேற விதமா அதுக்கு பதில் சொல்றாரு. வைகை செல்வன் இப்படி சொல்றது ஒன்றும் புதுசு கிடையாது. ஏன்னா தொடர்ந்து அதிமுகவினர் இதே தான் சொல்லிட்டே வராங்க. எடப்பாடி பழனிசாமி பல மாசத்துக்கு முன்னாடியே திமுக கூட்டணியில புகைச்சல் அப்படின்னு சொன்னாரு. பாஜகவினரும் இதை தான் சொல்றாங்க. திமுக கூட்டணி கட்சிகள் திமுக மேல ரொம்ப அதிருப்தியில இருக்காங்க அப்படிங்கறத தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க. 2019 இருந்து திமுக கூட்டணி ரொம்ப வலுவா இருக்குங்கிறதையும் தாண்டி ஒரு வெற்றி கூட்டணியா இருக்கு. 2019 நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி, 2021 தேர்தல் வெற்றி, 2024 நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி அப்படின்னு தொடர் வெற்றிகளை இந்த கூட்டணி பார்த்துட்டு வருது. அப்படிங்கிறதுனால 2026 சட்டமன்ற தேர்தலையும் இந்த கூட்டணி அப்படியே தொடரக்கூடாது அப்படிங்கறதா அதிமுக பாஜகவோட எண்ணம். அதனால வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்குள்ள ஒரு கட்சியாவது அந்த கூட்டணியில இருந்து வெளியேறணும் அப்படிங்கறதா இவங்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. அதிலும் குறிப்பா விசிக திமுக கூட்டணியில இருந்து வெளியேறணும் அப்படிங்கறத இவங்களுடைய முக்கியமான எதிர்பார்ப்பா இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி உருவாகாம இருந்திருந்தா திருமாவளவன் தனக்கு இருக்கக்கூடிய ஒரு சில அதிருப்தியால திமுக கூட்டணியில இருந்து விலகி அதிமுக கூட்டணிக்கு போயிருக்கலாம். வாய்ப்புகள் தான் இருக்கு. ஆனா கண்டிப்பா போயிருப்பாரு அப்படின்னு சொல்ல முடியாது. திமுக கூட்டணி கட்சிகளை காங்கிரஸை தவிர்த்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விசிகாவுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கு. விசிகாவுக்கு ஒரு பரவலான வாக்கு வங்கி இருக்கு. அப்படிங்கிறதுனால விசிக வெளியேறணும் அப்படிங்கறதா அதிமுக பாஜகவினரோட எதிர்பார்ப்பா இருக்கு. முக்கியமா பாஜக கூட்டணி செய்யறதுக்கு முன்னாடி விசிகாவுக்கு எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுத்தார் அப்படின்லாம் விசிகாவினர் தொடர்ந்து சொல்லிட்டு வந்தாங்க. அதே போல தாவேகாவும் விசிகாவுக்கு அழைப்பு விடுத்தது. பகிரங்கமாவே அவங்க அழைப்பு விடுத்தாங்க. ஆட்சியில பங்கு அப்படிலாம் சொல்லி பார்த்தாங்க. அந்த அளவுக்கான ஒரு டிமாண்ட் விசிகாவுக்கு இருக்கு. ஆனா இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல விசிகாவுக்கு அந்த ஆப்ஷன் கிடையாது. முதல்ல விசிகா அந்த ஆப்ஷனை தேடுதா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இருந்தாலும் திமுக விட்டு வெளியேறது விசிகாவுக்கும் நஷ்டம் தான். விசிகாவுக்கு மட்டும் இல்ல, இடதுசாரிகள் மதிமுகவுக்கும் அது நஷ்டம் தான். ஏன்னா திமுக கூட்டணியால தான் இவங்களுக்கு எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் இப்படியான பலன்களும் இவங்களுக்கு கிடைக்குது. அப்படிங்கும்போது திமுக கூட்டணி விட்டுட்டு வெளியேறணுமா அப்படிங்கிறது இங்க ஒரு கேள்வியா இருக்கு. இருந்தாலும் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த கட்சிகள் அதிகமான தொகுதிகளை எதிர்பார்க்கிறாங்க. சமீபத்தில் சின்ன மனக்கசப்புகளை அவங்க வெளிப்படுத்தியிருந்தாங்க. இது எல்லா கூட்டணி கட்சிகளும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனா இந்த அதிருப்தியை பயன்படுத்தி ஒரு தனி அணியை உருவாக்கலாமா அப்படிங்கிறதா அதிமுக பாஜகவினரோட எண்ணம் அப்படிங்கிறாங்க. சொல்லப்போனா அவங்களுடைய திட்டமும் கூட இதுவா இருக்கலாம் அப்படின்னு பேசப்படுது. அமித்ஷா பொறுத்த வரைக்கும் திமுகவை வீழ்த்தணும், திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும், திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படிங்கறதுல அவர் ரொம்ப தீவிரமா இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப திமுகவுக்கு எது ரொம்ப பிளஸ்ஸா இருக்கு அப்படின்னா திமுகவோட கூட்டணி கட்சிகள் தான். திமுகவோட பலம் அப்படின்னு பார்த்தா திமுகவோட கூட்டணி கட்சிகள் தான் திமுகவுக்கு பலம். எனவே அதை பலவீனப்படுத்தணும் அப்படின்னா கூட்டணி கட்சிகள் ஒவ்வொருத்தரா வெளியேறும். அவங்க எப்படி வெளியேறுவாங்க? அவங்களுக்கு வேற ஆப்ஷன் இருந்தா வெளியேறுவாங்க. இங்க அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சிருக்கிறதுனால அங்க அவங்களால போக முடியாது. மதிமுகவாலேயோ இடதுசாரிகளாலேயோ அல்லது விசிகாவிலேயோ அந்த கூட்டணிக்குள்ள போக முடியாது. ஆனா அவங்கள பிரிச்சு வேறு அணியா உருவாக்கலாம். இப்படி வேறு அணியா உருவாகும் போது திமுகவை பலவீனப்படுத்த முடியும். எனவே வலுவான கூட்டணியோட இருக்கக்கூடிய திமுகவோட மோதுறதுக்கும் பலவீனப்படுத்தப்பட்ட திமுக மோதுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படிங்கறதா அதிமுக பாஜகவினரோட எண்ணம் அப்படின்னு சொல்றாங்க. இதனாலதான் வாய்ப்பு வரும்போதெல்லாம் திமுக கூட்டணி உடையும், திமுக கூட்டணியில விரிசல் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் விஜயோட தாவேகா இருக்கு. தாவேகாவும் அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள வராது. அவரும் பாஜக எங்களோட எதிரி அப்படின்னு சொல்றாரு. அப்படியே அவர் பாஜகவோட கூட்டணி சேர்ந்தாலும் அதிக அளவு இடங்களை அவர் எதிர்பார்க்கிறாரு. அந்த அளவுக்கான இடங்களை அதிமுகவால கொடுக்க முடியாது. அப்ப அவரும் தனியா தான் நிக்கணும். அப்ப அவரோட கூட்டணி சேர்றது யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்ப இருக்கு. ஆக
திமுகவிலிருந்து வெளியேறக்கூடிய கட்சிகளை தாவேகாவோட கூட்டணி சேர்த்தா, உதாரணத்துக்கு பிசிக, தாவேகா, மதிமுக, இப்படி திமுகவிலிருந்து வெளியேறக்கூடிய கட்சிகளோட தாவேகாவையும் சேர்த்து ஒரு புதிய கூட்டணியை, புதிய அணியை உருவாக்குவதன் மூலமா திமுகவை கடுமையான நெருக்கடிக்கு தள்ள முடியும் அப்படிங்கறதா இவங்களுடைய பிளானா இருக்குமோ அப்படிங்கிற விஷயமும் பேசப்படுது. சுருக்கமா சொல்லணும்னா 2016 உருவான மக்கள் நல கூட்டணியை போல 2026 சரியா 10 வருஷம் கழிச்சு மறுபடியும் ஒரு மக்கள் நல கூட்டணியை திமுகவுக்கு எதிராக உருவாக்கி திமுகவை பலவீனப்படுத்தணும் அப்படிங்கிற திட்டத்துல இவங்க இருக்கிறதாவும் சொல்லப்படுது. எனவேதான் நயினார் ஒரு பக்கம் திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய ஒரு பெரிய கட்சியோட நாங்க பேசியிருக்கோம், அவங்க வாஜ்பாய் காலத்துல இருந்து கூட்டணியில இருந்தவங்க தான் அப்படின்னு ஒரு புதிரோட பேசுறாரு. அதே போலதான் வைகை செல்வன் திருமாவளவனை சந்திச்சதுக்கு பிறகு திமுக கூட்டணிக்குள்ள ஒரு ஓட்டை விழுந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஸோ இது போன்ற விஷயங்கள் எல்லாம் திமுக கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்பை உண்டு பண்ணும் அப்படிங்கிறதா இவங்களுடைய எண்ணமா இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இது பத்தாதுன்னு எடப்பாடி பழனிசாமி, தமிழிசை சவுந்தரராஜன் இவங்க எல்லாருமே வாய்ப்பு வரும்போதெல்லாம் திமுக கூட்டணி கட்சிகள் திமுக மேல ரொம்ப அதிருப்தியில இருக்காங்க, யாரும் ரொம்ப மகிழ்ச்சியா இல்ல, அவங்க கூட்டணியை இவங்க எல்லாரும் விரும்பல அப்படிங்கிறத வாய்ப்பு வரும்போதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எனவே திமுக கூட்டணியில ஒரு விரிசலை ஏற்படுத்தி ஒரு சில கட்சிகளை அதுல இருந்து வெளியேற்றி மூன்றாவதா ஒரு அணி அமைத்து தாவேகா விஜயோட அவங்களை எல்லாம் சேர்த்து விட்டு மூன்றாவதா ஒரு அணி அமைத்து திமுகவுக்கு டஃப் கொடுக்கணும், திமுகவுக்கு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நெருக்கடி கொடுக்கணும் அப்படிங்கறதா இவங்களுடைய திட்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஒருவேளை அமைது அப்படின்னா வட மாவட்டங்கள்ல, மேற்கு மாவட்டங்கள்ல திமுகவுக்கு அது நிச்சயமா நெருக்கடியா இருக்கும். ஆனா 2016 ஒரு மக்கள் நல கூட்டணியை இந்த அரசியல் களம் பார்த்திருக்கு. அதனால யாரு பயன்பெற்றாங்க அப்படிங்கிறதையும் இந்த அரசியல் களம் பார்த்திருக்கு. எனவே திருமாவளவனுக்கும் தெரியும், வைகோவுக்கும் தெரியும், இடதுசாரிகளுக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும் மூன்றாவதா ஒரு அணி அமையுது, அந்த அணில நம்ம இருக்கோம் அப்படின்னா அதனுடைய முடிவு என்னவாகும், மக்கள் என்ன தீர்ப்பை கொடுப்பாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா 2016 அவங்க இதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்காங்க. அப்படிங்கும்போது என்ன பிளானா இருந்தாலும் சரி, அது யாருடைய திட்டமா இருந்தாலும் சரி, இவங்க எல்லாருமே திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுவாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. நம்ம நேத்தே ஒரு வீடியோல பேசணும், அதிகமான இடங்கள் வேணுமா அல்லது சட்டமன்றத்துக்கு போகணுமா அப்படிங்கிற 2 ஆப்ஷன் தான் இவங்களுக்கு. அப்படி இருக்கும்போது அதிகமான இடங்களுக்கு ஆசைப்பட்டு தோக்குறதை விட சட்டமன்றத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஆப்ஷனை தான் இந்த கட்சிகள் எடுக்குமே தவிர, வலுவான ஒரு கூட்டணியில இருந்து வெளியேறி மூன்றாவதா ஒரு அணி அமைத்து அதோட பலனை யாரோ அடைகிறதுக்கு இவங்க எல்லாரும் இவ்வளவு ரிஸ்க் எடுப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வியா தான் இருக்கு. இருந்தாலும் அதிமுகவும் பாஜகவும் இத்தகைய முயற்சிகளை எடுக்கிறதா சொல்லப்படுது. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு பேசலாம்.